நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில்தான் பிரதமர் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி படுதோல்வி அடைந்த நிலையில் கீர் ஸ்டார்மரின் தொழிலாளர் கட்சி தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்துள்ளது. இந்த ரிசல்ட்டில் தேர்தலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய கருத்து கணிப்புகள் அப்படியே எதிரொலித்துள்ள நிலையில் எந்த கட்சிக்கு எத்தனை இடங்கள் என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரிட்டன் பிரதமராக ரிஷி சுனக் உள்ளார். இவரது பதவிக்காலம் விரைவில் முடிவுக்கு வரவுள்ளது. இந்த நிலையில்தான் நேற்று ஒரே கட்டமாக பிரிட்டனில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அதாவது பிரிட்டன் நாடாளுமன்ற தொகுதிகள் என்பது இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ் மற்றும் நார்த்தன் அயர்லாந்து உள்ளிட்ட 4 இடங்களை உள்ளடக்கியது. இங்கு மொத்தம் 650 தொகுதிகள் உள்ளன. இதில் ஒரு கட்சி தனித்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் 326 இடங்களில் வெற்றி பெற வேண்டும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நேரடி போட்டி என்பது 2 கட்சிகளுக்கு இடையேதான் உள்ளது. அதாவது பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி மற்றும் கீர் ஸ்டார்மரின் தொழிலாளர் கட்சிக்கு இடையேதான் போட்டி உள்ளது. இத்தகைய சூழலில்தான் பிரிட்டன் நேரப்படி நேற்று காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை தேர்தல் நடந்தது. அசம்பாவிதங்கள் ஏதுமின்றி அமைதியாக தேர்தல் என்பது நடந்து முடிந்தது. அதாவது இந்தியாவில் EVM என்னும் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரம் தேர்தலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் பிரிட்டனை பொறுத்தவரை ஓட்டுச்சீட்டு முறைதான் நடைமுறையில் உள்ளது. இந்த ஓட்டுச்சீட்டில் வேட்பாளர்களின் பெயர்கள் மற்றும் அவர்களின் கட்சியின் பெயர் இருக்கும். வாக்காளர்கள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு சென்று ஓட்டுச்சீட்டை வாங்கி அதில் தங்களுக்கு விருப்பமுள்ள வேட்பாளர்களின் பெயருக்கு நேராக எக்ஸ் என்று குறித்து வாக்குப்பெட்டிக்குள் போட வேண்டும். இதனையடுத்து இன்று காலை முதல் ஓட்டு எண்ணிக்கை என்பது தொடங்கி நடந்து வருகிறது. இந்த நிலையில்தான் பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. IPSOS சார்பில் மேற்கொள்ளப்பட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் பிரதமர் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி படுதோல்வியை சந்திக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாறாக கீர் ஸ்டார்மரின் தொழிலாளர் கட்சி பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி கீர் ஸ்டார்மரின் தொழிலாளர் கட்சி 410 தொகுதிகளில் வெற்றி பெறும் எனவும், ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி 131 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று அதிகாரத்தை இழக்கும் என்றும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் கூறப்பட்டுள்ளது. பிரிட்டனில் ஆட்சியை பிடிக்க 326 தொகுதிகளில் வெல்ல வேண்டும் என்ற நிலையில் கீர் ஸ்டார்மரின் தொழிலாளர் கட்சி 410 இடங்கள் வரை கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த கருத்து கணிப்பு என்பது அப்படியே பலித்துள்ளது. அதன்படி பிரிட்டன் தேர்தலில் கீர் ஸ்டார்மரின் தொழிலாளர் கட்சி 409 இடங்களில் வென்றுள்ளது. ஆளும் கட்சியாக இருந்த பிரதமர் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி 113 இடங்களில் வென்றுள்ளது. லிபரல் டெமோக்ராட் என்ற கட்சி 70 இடங்களிலும், ஸ்காட்டிஷ் நேஷனல் கட்சி 8 இடங்களிலும், சின்பெயின் கட்சி 7 இடங்களிலும், சுயேட்சைகள் 5 இடங்களிலும், ரிஃபார்ம் UK, கிரீன் பிளேட் சிம்ரு, டெமோக்ராட்டிக் யூனியனிஸ்ட் கட்சிகள் தலா 4 இடங்களிலும், சோசியல் டெமோக்ராட்டிக் மற்றும் லேபர் கட்சி 2 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. இன்னும் 17 தொகுதிகளில் முடிவுகள் வெளியாகவில்லை. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தொழிலாளர் கட்சி 420 இடங்களில் வெல்லும் என கூறப்பட்ட நிலையில் அந்த கட்சி தற்போது வரை 409 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அதேபோல கன்சர்வேட்டிவ் கட்சி 131 இடங்களில் வெல்லும் என கணிக்கப்பட்ட நிலையில் அந்த கட்சி 113 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. இதன் மூலம் கருத்து கணிப்பு முடிவு என்பது அப்படியே பிரிட்டன் தேர்தலில் எதிரொலித்துள்ளது. இதன் மூலம் பிரிட்டனில் 14 ஆண்டு கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஆட்சி முடிவுக்கு வரும். பிரிட்டனை பொறுத்தவரை கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 14 ஆண்டுகளாக கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சியில் இருந்த நிலையில் இந்த முறை அந்த கட்சி அதிகாரத்தை இழந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் பிரிட்டனில் புதிய பிரதமராக தொழிலாளர் கட்சியின் தலைவராக கீர் ஸ்டார்மர் பொறுப்பேற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.